Devil is Waiting, as Naveen said. Actually, நீங்க அந்த ஒரு வெஸ்டர்ன் ட்ரம்ஸ் பீட்ல பார்த்தாலே டிண்டக்கு டக்கு டிண்டக்கு டக்கு டிண்டக்கு அது அப்படி ஒரு லேயர் போயிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு கரகாட்டம் லேயர் போயிட்டு இருக்கும். சும்மா ஒரு he throwed a ball. நவீன் சந்திரன் நல்லா இருப்பாரு, நான் அவங்கள வச்சு நீங்கள் தெலுங்கு தமிழ் பண்ணலாம் இல்லையான்னு சொன்னேன். சாருக்கு தெரியாது என்னை பற்றி அவ்வளோ, பட் லோகேஷ்க்கு தெரியும். இன்னும் கூட ரெண்டா ஆப்ஷன் யாரும் நான் சொல்லலை. நான் அதை கேட்டு வாங்கிடுவேன். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம 11 படக்குழுவினருடன் ஒரு நேர்காணல். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேர்காணலை வந்து எது நோக்கி இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். மெகா டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு படம் வந்து 11 அப்படிங்கிற ஒரு பேர் எதற்காக, பேர் காரணம் ஃபர்ஸ்ட் அங்கேயே தான் ஆரம்பிக்கலாம். இது கோர் உள்ள இருக்கிற கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் அந்த டைட்டில் அமைஞ்சது. இந்த படத்தில் அபிராமி மேமாக இருக்கட்டும், இல்லை நவீன் சந்திராவாக இருக்கட்டும், இல்லை ரேயா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காஸ்ட்டில் வந்து அவங்களை வந்து நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க. ஓகே, இது வந்து ஏன் அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? டிமாண்ட்ஸ். ஓகே, the role demands, the character demands. Yeah, role character demands. Okay. அபிராமி மேடமோட கேரக்டர்ஸ்லாம் எனக்கு வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே ரெண்டே பேர் தான் எனக்கு ஆப்ஷன்ஸில் இருந்தாங்க. இன்னும் கூட ரெண்டா ஆப்ஷன் யாரும் நான் சொல்லலை. நான் அதை கேட்டு வாங்கிடுவேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாஸ் பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாஸ் மேம். எனக்கு அவங்க ஓகே சொன்னோடனே எனக்கு அந்த இது முடிஞ்சிச்சு. ஏன்னா ரெண்டு தான் இருக்கு இல்லையா, ரெண்டு இருக்கணும்னு. ஆமாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும் இல்லையா. ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் ஓகே சொல்லிடுவாங்க, ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒன்று தான் இருக்குது, அவங்க ஓகே சொல்லலாம் என்ன ஆகிடும் அந்த இல்லையா. அந்த சுச்சுவேஷன் எனக்கு வரல. மேடம் வந்து அந்த கேரக்டர் கேட்டோடனே she said okay. ஏன்னா I actually said okay to many characters இந்த ஃபிலிம்லயா? இந்த ஃபிலிம்ல அவருக்கு ஃபுல் டைரக்ஷன் பண்ணாரு. அதுல 2-3 கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. Abirami, like when she said okay for the script, Lokkesh call பண்ணாரு. மேடம் ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஓகே சொல்லிட்டீங்க? அதுக்கு முன்னாடி நான் ஓகே சொல்லிட்டேன். பட் when she said okay, I was very much excited. ஏன்னா அவங்களுக்கு கூட நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லி. பட் அதை தாண்டி the role what she has done. So why அபிராமி மேம்க்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னீங்க? why நவீன் சார்? இந்த ரோலுக்கு ஒரு காப் ரோல்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு ஃபிட்னஸ் தேவைப்படுது. பேசிக் ஃபிட்னஸ் இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு இது ஒரு இன்டென்ஸ் கேரக்டர்ன்றதுனால நமக்கு அது இவர்கிட்ட இருந்து நிறையவே கிடைக்கும். நமக்கு இதுதான் பேசிக்கான திங். நம்ம இந்த கேரக்டர் யார்கிட்ட அப்ரோச் பண்ணாலுமே இது ரெண்டு வேணுன்றது தான் நம்மளோட பேசிக்காக இருந்தது. தென் இவரோட நான் கதை சொல்லி முடித்ததும் he said okay because he liked the story. இப்போ நவீன் சாருக்கு இது எப்படி போச்சு அப்படின்னா, நவீன் சார் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இல்லை. ஆக்சுவலி we were not trying நவீன் சார் ஆல்சோ. பட் நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒருத்தர் வந்து சஜஸ்ட் நவீன் சார் டூ. அப்போது ஒய் நவீன் சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் அவர் படங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன கேட்டாங்க நவீன் சார் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, ஐ நோ ஹிம் வெரி வெல் பிகாஸ் ஐம் ஃபாலோயிங் ஹிஸ் ஃபிலிம்ஸ். ஸோ எனக்கு ஒரு கரெக்டாக இருப்பாருன்னு தோணுச்சு அந்த கேரக்டருக்கு. ஸோ தட்ஸ் ஹவு நவீன் சார் கேம் இன் டு திஸ் 11. ஸோ வாட் மேட் யூ டு சே எஸ்? ஒரு விஷயம் வந்து கன்வின்ஸ் பண்ணும்ல, அது ஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு விஷயம், திஸ் பாயிண்ட் வேறு லெவல், இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம்னா? See, I think இந்த ஸ்கிரிப்ட் எனக்காக எழுதி வச்சிருந்துச்சு. அடடா. ஏன்னா see, they had options and all. See, இங்கே டேஜாவும் ஒரு படம் வந்துச்சு. ஸோ சேம் படம் நான் தெலுங்குல ரீமேக் பண்ணி ரிப்பீட்னு சொல்லி. ஸோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து அக்பர் சாருக்கு நல்லா தெரியும். ஸோ இவங்க காஸ்டிங் பண்ணும்போது அவர் ஜஸ்ட் சும்மா ஒரு he throwed a ball. நவீன் சந்திரன் நல்லா இருப்பார், நான் அவங்கள வச்சு நீங்கள் தெலுங்கு தமிழ் பண்ணலாம் இல்லையான்னு சொன்னேன். சாருக்கு தெரியாது என்னை பற்றி அவ்வளோ, பட் லோகேஷ்க்கு தெரியும். ஸோ சார் லோகேஷ் சொன்னதுக்கப்புறம், லோகேஷ் வந்து கதை சொன்னதுக்கப்புறம், த இமிடியேட் ஆஃப்டர் லிஸ்னிங் தி ஸ்கிரிப்ட் ஐ செட் மேன் ஐ எம் டூயிங் திஸ் irrespective. ஐம் லைக் ஐம் பிளேயிங் அ காப் ரோல், அதெல்லாம் மைண்ட் பண்ணல, மறந்துட்டேன் அந்த விஷயத்தை. த வே ஹி நரேட்டட், அந்த கான்ஃபிடென்ஸ், அவர் எப்படி நரேட் பண்ணாருன்னா 100% பிடிக்கும். he was that confident when he came. It was very normal. ஸ்டார்ட் பண்ணலாமா லோகேஷ்? ஓகே சார். இட் வாஸ் வெரி நார்மல். கதையும் ரொம்ப நார்மலாக தான் சொன்னார். இந்த ஹைஸு லோஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மல் சொன்னார். நான் வந்து இப்படி இருக்கேன். ஸ்டில் ரிமெம்பர் ஐ டென்ட் சிட் ஆன் த சோஃபா. திஸ் நார்மலாக எட்ஜ் ஆஃப் த சீட், ஃப்ரண்ட்டில் போகிறேன், பேக் போகிறேன். இன்டர்வல் முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று அங்கே நடக்கிறேன், எங்கே நடக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். தென் ஆஃப்டர் ஹி ஃபினிஷ் த ஸ்கிரிப்ட், இதெல்லாம் யோசித்து பார்த்தேன். இவ்வளோ எக்ஸைட் பண்ண ஸ்கிரிப்டை நான் விடவே கூடாது. ஐ வில் டூ மை பெஸ்ட் அண்ட் செட் ஓகே லெட்ஸ் ஒர்க் ஆன் இட். ஸோ வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வென் சார் செட்? அப்படியே
சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஷெல் ஷாக்டா இல்லை எப்படி? அவரு நார்மல் தான், அதான் சொல்லுவாங்க. வெரி நார்மல். என் எக்ஸைட்மெண்ட்டில் 1% கூட இல்லை. He said just thank you sir, thank you sir, நாளைக்கு I'll call you Lokkesh tomorrow. Okay sir, நாளைக்கு கால் பண்ணுறேன், அவ்வளோதான். He just walked away. இப்படி ஒரு இன்டென்ஸான கதை சொல்லி just went normally. பட் அன்னைக்கு புரிஞ்சுது எனக்கு how strong headed he is towards this girl. ஸோ மேம் உங்ககிட்ட தான் நான் கேட்கணும், எந்த ஒரு விஷயம் உங்களை கன்வின்ஸ் பண்ணுது? சார் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, அவர் அந்த ஸ்கிரிப்டிங்லேருந்தே சொல்லிட்டாரு. உங்களுக்கு காலில் ப்ரீஃப் பண்ணாங்களா இல்லை எப்படி? இல்லை நேராக தான் மீட் பண்ணீங்க, மீட் பண்ணி கதை சொன்னார். அதான் சொன்னேனே, நான் கதை கேட்டதுக்கப்புறம் ஒரு கேரக்டர்ல 2-3 கேரக்டர் எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுச்சு? பிகாஸ் திஸ் இஸ் a different time. the story because murder mystery இல்ல thriller அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த ஜான்ரால it has to be intelligent scripting. ஏன்னா உட்காந்து த்ரில்லர்னு சொல்லும் போதே ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூளையோட தான் தியேட்டர்ல வந்து உட்காருவாங்க. நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு அந்த மாதிரி ஒரு தென்னாவட்டோட தான் வந்து உட்காருவாங்க. அவங்களோட அந்த கான்ஃபிடென்ஸுக்கு மேலே இருக்கணும் கதையோட டைட்னஸ். that I felt like he had done a really good job and I asked so many questions. Yes. நிறைய கேள்வி கேட்பேன் நான். சொல்லும் போதே கேட்பீங்களா? கேட்பேன், சொல்லும் போதும் கேட்பேன், அதுக்கப்புறமும் கேட்பேன், ஞாபகம் வரும்போது கேட்பாங்க. But ma'am asks. And the best part what I have experienced is the scene paper கொடுத்தா she reads a whole thing and she analyzes character and she says இந்த கேரக்டர் இப்படி பேசினா கரெக்டாக இருக்காதுன்னு லோகேஷ் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. she says இப்படி பேசக்கூடாது, இந்த கேரக்டர் இப்படி இல்லை. she'll ask him, I have noticed that. Then ஆமாம் மேடம், லைக் he'll sit, he'll work on it. அவங்க சொன்னது he'll receive. At the same time she'll also listen, like அங்கே கொஞ்சம் மேடம் அந்த வார்த்தைனால அப்படியா, then she tunes that. That exchange was very good between them. and இதெல்லாம் day 1ல நடக்குது. day 1 இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் சொல்ல போறாரு, அப்ப நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். so that confidence I could sense அந்த ஃபர்ஸ்ட் வந்து கதை சொல்லும் போதே I could sense that confidence and he had that guts to say no to me when I said நான் இது பண்ணலாமே, அந்த இன்னொரு கேரக்டர் நான் சஜஸ்ட் பண்ணேன், எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, can you imagine that as me அப்படின்னு கேட்டு I'll think about it சொல்லிட்டு எனக்கு வந்து அவர் சொன்னார், இல்லை மேம் I feel more comfortable இது அப்படின்ட்டு he had the balls to say no. that I really like in a person because அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர் இருந்தால் தான் he's a fresh person and I'm an experienced artist. அவங்க கிட்ட நோ சொல்றதுக்கு காட்டுற தைரியம் வந்து it shows how confident he is on his craft. Even during shooting போதே I could sense there was one time where I had to catch a flight. Yes. and நம்ம காலையில ஒரு சீன் பிளான் பண்ணபடி போகல, அது இழுத்துட்டே போச்சு. so we could start my portions only like second half of the day. we had like 3 hours to finish a really long emotional scene வேற. he did cut அங்க ஒரு ஷாட் இங்க ஒரு ஷாட் லைட் சேஞ்ச் பண்ணி இந்த ஆங்கிள் he and Karthik have ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல போயிட்டாங்க. and then he's like அது பண்ணியாச்சு ஓகே மேம் நீங்க கிளம்பிடலாம். அவ்வளோ இட்ஸ் லைக் எடிட்டட் ஃபில்ம் அவர் தலையில ஓடிட்டு இருக்கு. so that I mean he's a bright future he's got. ரேயா மேம் நீங்க சொல்லுங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் யூ ஹவ் ஆல்சோ acted, you have taken a role and you have played a character. so what is so special about this? 2 ரோலுமே ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான். அதில் சின்ன ஒரு ப்ரெஷருமே இருக்குது. எனக்கு அந்த ப்ரெஷர் நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு கூட இருக்கவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்ட்ரஸாக ஒர்க் பண்ணும்போதுமே வந்து எனக்கு செட்டில் இருந்தவங்க லோகேஷ் ஆகட்டும், சார் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் பண்ணும்போதும் எனக்கு என்னோடய பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கதைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பேக் போன் இஸ் த மியூசிக். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து டி இமான் சார் அப்படிங்கிற போது அந்த மியூசிக்கலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடும். கரெக்டாக? அண்ட் அவருடைய ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் ஏன்னா க்ரைம் த்ரில்லர். ஸோ அவரே சொல்லியிருக்காரு, அவரே எவ்வளோ எக்ஸைட் ஆனார். அதே மாதிரி வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஹீஸ் அட்டெம்ப்டிங், எப்படி வரும் எல்லாமே. பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சார் வந்து ஓகே பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து கண்டிப்பாக அவர் ஹி வில் ஏஸ் இட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அண்ட் வை டிட் யூ அப்ரோச்? இல்லை அந்த கான்ஃபிடென்ட் தான் நான் அவர் அப்ரோச்சே பண்ணேன். பிகாஸ் நமக்கு இமான் சார் தெரியும் ஹவு ஸ்ட்ராங் இஸ் இந்த ஸ்கோர் அப்படின்னு சாங்ஸ் அப்படின்னு. பட் இந்த ஜானர் அவர் பண்ணதில்லை, அவ்வளோதான். ஸோ எனக்கு என்னென்னா இங்கே 2 ஆப்ஷன் வந்துச்சு. எனக்கு ப்ரொடக்ஷனில் 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே நம்ம கம்ஃபர்டபுள், நீங்கள் யார் சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா தே ஆஸ்க் மீ. நான் ஃபஸ்ட்டு இவரை பிக் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா ஏன் இவரை பிக் பண்ணேன் அப்படின்னா இவர் இந்த ஜானர் பண்ணதே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஃப்ரெஷ்ஷாக அவர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு. அது இல்லாமல் நான்
அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாகவும் இருக்கும்னு நினச்சேன். ஸோ இது ரெண்டுமே தான் அவர்கிட்ட கதை சொல்லணுன்றது பாயிண்ட் கேட்டாச்சு. நான் அவர்கிட்ட ஸ்டோரி சொல்ல போகும்போது எக்ஸ்பெக்டட் மசாலா கமர்ஷியல் ஸ்டோரி ஃப்ரம் மீ. அதுதான் ஆமாம், அவர் தான் சொல்ல போகிறேன்னு நினச்சாரு. பட் நான் நரேட் பண்ணி முடிச்சேன்னா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட். அவர் சொன்னால் இம்மிடியேட்டில் இசட் ஓகே, நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நான் பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் நான் பண்ணலை, ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டானார். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுமே அவர் தான். ஏன் நான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட தான் எடுத்து போய் காமிச்சேன், வித்தவுட் எனி திங் ஸ்கோர் எதுவும் இல்லாமல் ஒரு ரா ஃபிலிம் பார்த்தாரு. அவர் ரொம்ப பிடிச்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் என்கிட்ட, ½ அன் ஹவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட உங்ககிட்டயும் பேசணும்னு நினைக்கிறேன். He wants to talk to him also. He spoke to me also. And அது வந்து சூப்பரான எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நாங்கள்லாம் ஷூட்டெல்லாம் முடிச்சிட்டோம், ஒர்க் போயிட்டுருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, ஐ எம் ஷூட்டிங் ஃபார் அதர் ஃபிலிம்ஸ். பட் லோகேஷ் கால் பண்ணிகிட்ருக்கு, எப்படி வந்துச்சு, நல்லா வந்திருக்கா, எடிட் போயிட்டுருக்கா, டப்பிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லா ப்ராசஸில் வந்து இமான் சார் பார்த்துட்டு லோகேஷ் சொன்னார், சார் இமான் சார் பார்த்துட்டாரு, படம் சூப்பராக இருக்கான்னு சொன்னார் சார். ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. ஏன்னா டோட்டாலிட்டியாக ஒரு ஃபிலிமை பார்த்தது ஃபஸ்ட்டு அவர் தான், வித்தவுட் இந்த ரா ஃபுட்டேஜை பார்த்து, வித்தவுட் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் இமேஜின் தட் ரா ஃபுட்டேஜில் அவர் இந்த படத்தை பார்த்து அவர் மைண்டில் அந்த ரீரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கும், ஆனாலும் அந்த படத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அன்றைக்கி நான் நினச்சேன், லோகேஷ் வி காட் இட் ரைட். Because we are in dubbing that time, he wants to see in a video call அவர்கிட்ட. Yeah, he spoke to me and he liked my work, he liked the film, he liked everyone's work. And அவர் கொடுத்த ப்ராமிஸ் என்னன்னா, லைக் யூ see brother, this one is gonna be an exceptional one, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொன்னார். சரி, அந்த கான்ஃபிடென்ஸ் த ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அதான். அண்ட் அங்கேருந்து we were very happy. நான் சொன்ன மாதிரி தான், you will see version 2.0. Version 2.0. Definitely, I am very much confident about it. And towards, I don't know if I can say this, but towards the end, there is one score where I couldn't stop my tears. I'm a very rock solid man, and I only for in the screens, in the act and all, I'll be emotional and all, but I'm this what I am, but I'm a rock solid person, like emotionally very strong person. But when I watched this film, and when I finished it, I couldn't stop myself. It's not like tears flow out. I was not crying and all, but somewhere deep inside it was like I was holding, and I felt like, okay, no one is watching me crying. that effect கொடுத்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. அது உங்க படமா இல்லனா கூட அது வந்து உங்களுக்கு அது கொடுத்திருக்காங்க மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. வேற யாரும் நடிச்சா கூட அந்த படம் கொடுத்திருக்கோம். ஆமா. ஓகே, வெரி நைஸ், சோ நைஸ். சோ இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு பிரேக் வரி. இப்போ மேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான பாடல் பாட போறாங்க. உன்னை விட ஒரு உறவென்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல, எவ்வளவும் இல்ல, வாக்குப்படு கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனோ எல்லாம் அவன் தாண்டி, கேட்ட வர உடனே தந்தான், என்னை விட உன்னை சரி வர புரிஞ்சுக்க யாரும் இல்ல, எவ்வளவும் இல்ல. ஏங்க நீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஐயோ நான் படிக்கலப்பா தெரியாது, அவங்க தான் டாப்பரா இருப்பாங்க. ஏங்க ஐயோ சத்தியமா அரை மார்க் கிடைக்குமான்னு டீச்சர்ட்ட போய் கெஞ்சுவாங்க. சார் இல்லை சார், ஆக்சுவலி நான் ஏதோ சும்மா தான் பாடுவேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு உண்மையாக த்ரோட் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சரி ஓகே, இவ்வளோ கேவலமாக மேம் முன்னாடியில் பாட வேணாமே. நீங்கள் என்ன பண்ணால் டக்குன்னு ஈவினிங் போய் ரிசைன் பண்ணிட்டு இமான் சார் மீட் பண்ணிடுங்க. தெய்வமே ரொம்ப நன்றி, இதை அப்படியே அவர் காதில் போட்டு வைங்க. இந்த கதை என்ன சொல்ல விரும்புது, என்ன சொல்ல வருது? சிம்பிளாக சொல்லணும், அது உங்களுக்கு என்டர்டெயின் பண்ண வருது. ஸோ டு யூ ஹேவ் எனி திங் லைக் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை மெசேஜோ ஏதாவது? No, never. I never do messages. Okay, so it is completely pure and entertainment. But there is a message. You take it. But purposely I didn't put it. Okay, so But people are taking messages from the movie. So people எடுத்துக்கறாங்க. But நான் வைக்கல. Okay. சந்தோஷ் சார் வந்து இத பார்த்துட்டு என்ன சொன்னாங்க உங்களோட? பார்த்து was very happy. He said எனக்கு ஒரு ஸ்வீடிஷ் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்குடா அப்படின்னா. That was நானும் கேமராமேனும் தான் போய் காமிச்சோம். He was very happy. அவர் நான் இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஒரு பெரிய அவருக்கு ஒரு வாயிலேருந்து நமக்கு சொல்கிறது இல்லையா, இட்ஸ் கிஃப்டட். நமக்கு வந்து அப்போ ஓகே நம்ம ஏதோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், அவர் பேரை காப்பாற்றிடுவோம் போல இருக்கு, அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. How comfortable it was,
அமங்ஸ் தெம், அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் நரேன் சாரும் இருக்காரு, ஆடுகாலம் நரேன் சாரும் இருக்காரு, திலீப் சாரும் இருக்காரு, திலீபன் சாரும் இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிருக்கும்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல சார் கூட ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் அவர் சீனியர் 100%. ஸோ வந்து ஒரு ஃபியர் இருக்கும்ல, ஒரு நர்வஸ் இருக்கும்ல, அது எல்லாமே இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டே வந்து நம்ம ஃபோட்டோஷூட்டில் பார்த்தோம். ஸோ அப்போவே வந்து எல்லாமே போயிடுச்சு. ஜஸ்ட் வித்தின் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர்ல எல்லாமே அந்த ஃபியர் எல்லாம் போயிடுச்சு. அந்த நர்வஸ் ஃபியர் அதெல்லாமே போயிடுச்சு. வெரி கூல் பர்சன். ஏங்க என்ன பார்த்து சீரியஸாக நினைக்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் வந்து பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு ஓகே சூப்பர், இவர் வந்து வெரி கூல் ஹெடட் தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் உங்களை அதுக்கு முன்னாடி இப்போ நான் உள்ள தெரியாது, உள்ள ரூம்ல பார்த்தேன், என்னடா இவ்வளோ சீரியஸாக இருக்காரு, இவர்கிட்ட என்னத்தை வாங்குறது அப்படின்னு நானும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ திலீபன் சார் பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய கோ ஆக்டர் அகெயின். He's a darling actor, like super person, very grounded-ஆ இருப்பார். லோகேஷ் வந்து அது என்ன சொன்னாலும் அப்படியா சார், ஓகே சார், அதே மைண்டில் வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. தெலுங்கு டைலாக்ஸ் இருக்குது, தெலுங்கு டைலாக்ஸ், தமிழ் டைலாக்ஸ் அவர் பார்க்கவே மாட்டார். தெலுங்கு டைலாக்ஸ் பேப்பரில் எழுதிட்டு தமிழில் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் செட்டு ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பார். பேப்பர் எடுத்து படிச்சுட்டே இருப்பார், சுற்றிட்டே இருப்பார், பேப்பர் எடுத்து படிச்சுட்டு சுற்றிட்டே இருப்பார். தட் ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ பேஷன் அபவுட் சினிமா அண்ட் he doesn't want to, அவர்னால டைரக்டருக்கு மற்ற ஆக்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது. ஸோ he wants to நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவார். அண்ட் இஸ் வெரி ஜோவியல் பர்சன், எல்லாருக்கிட்டும் நல்லா சிரித்து பேசி பழகிற பர்சன். அண்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எங்கள் 2 பேரும் தெரியாத லைக் ஃபர்ஸ்ட் வென் ஐ மெட் ஹிம், ஹாய் சார், ஹலோ சார், உங்கள் ஒர்க் எல்லாம் பார்த்துங்க, ஐயோ சார் நீங்கள் எனக்கு சார் எல்லாம் கூப்பிடாதீங்க சார், நீங்கள் சீனியர் சார். இது என்ன சீனியர் சார்ன்னு சொன்னேன். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் டே ஒரு ஹக் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண எவ்ரிடே ஐஸ் டு ஹக் ஹிம். ஸோ தட் அந்த பாண்ட், அந்த கேரக்டர் பாண்ட், அட் த சேம் டைம் we both gelled up so well. First 2 days வந்து we used to talk each other and perform with the character. And after the 3rd day we didn't even discuss more about our characters. Automatically we were in the sync of the characters and we had a great time. Super. மேம் ரித்விகா பற்றி சொல்லுங்கள் மேம். ரித்விகா இஸ் அ பெர்ஃபார்மர். ஷீ இஸ் அ இவரை மாதிரி தான். ஐ திங்க் இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க நிறைய பேச மாட்டாங்க, ஆனால் அவங்க மூளை எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஐ எம் அன் எக்ஸ்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட், ரெண்டுக்கும் நடுவில் வேணா வச்சுக்கலாம். நான் படப்படன்னு பேசிகிட்டே இருப்பேன், நான் ஏதோ சொல்லிட்டு இருப்பேன், மூளை வேலை செய்தாலும் எனக்கே தெரியாது ஒரு சில சமயம். ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் ரியலி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒப்சர்வ் பண்ணி அந்த நுவான்சஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கேரக்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஐவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் வாட்சிங் ஹர் ஆன் குட்டி ஸ்க்ரீன்லேயே ஆகட்டும், பிக் ஸ்க்ரீன்லேயே ஆகட்டும். அவங்க ஒர்க் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ரியலி குட் பெர்ஃபார்மர். எனக்கு ஐ திங்க் சினிமா இஸ் yet to bring out more of her potential. அதை இன்னும் வெளியில் எடுத்துகிட்டு வரணும். பிகாஸ் she has a lot more to give. நீங்கள் கூட சொன்னீங்க ரே ஆஃப் ஹோப் அப்படின்னு சொன்னீங்க ரித்விகாவை ப்ரெஸ் மீட்டில். சில நேரங்களில் சில மனிதர்கள் பண்ணும்பொழுது தெரியும் எனக்கு அவங்கள. அப்பத்துலேருந்து we were friends. ஸோ ஒரு 3 years இருக்குமா, 3 years-ஆக வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஜிம் போயிருக்கோம். ஸோ நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். எவ்ரி மூவியில் அவங்க கொடுக்குற அவங்களோட அவுட்புட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப உள்ளேருந்து வரும் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப அப்படியே கேஷுவலாலாம் இருக்காது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த விஷயமும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு குவிக் கொஸ்டின், உங்கள் எல்லாருக்குமே இந்த 3 பாடல்களில் எந்தெந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம், டக்குன்னு சொல்லணும். எனக்கு 2 பாட்டு பிடிக்கும். நீங்கள் சரி, ஏன்னா நீங்கள் ஒன்று எழுதிருக்கீங்க, அதுதான் சொல்லுவாங்க. அது சொன்னால் நான் எழுதுனதுனால சொல்ல நினச்சிப்பேன். சீரியஸ்லி கிடையாது, ஏன்னா அதை நான் எழுதுறதா ஐடியாவே கிடையாது. ஃபஸ்ட்டு அது விஷ்ணு இடம்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எழுதியிருக்கணும். அவர் தான் எழுதுறேன்னு சொன்னார் என்கிட்ட. அவர் வேற ஒரு ஒர்க்கில் ஹெல்டப் போயிட்டதுனால சடனாக திடீர்னு ஃபோன் பண்ணி சாரி தலைவா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னுட்டாரு. 2 days தான் இருந்துச்சு ரெக்கார்டிங்க்கு. ஸோ அந்த டைமில் வேறு யாரையும் அப்ரோச் பண்ணி அதுக்குள்ளே ரோப்பன் பண்ண முடியல என்னால். ஸோ ராத்திரியாக உட்காந்து நானே எழுதிட்டேன். அது அப்படி தான் வந்துச்சு. பட் எனக்கு அந்த பாட்டு வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு டியூனாக காமிச்சார் இல்லையா, எனக்கு அப்பயே ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் மனோஸ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த படத்தில், அது என்னோடய ஃபேவரட். ஓகே, சூப்பர் சார். உங்களோடது? எனக்கு ஃபேவரட் எல்லா 3 songs தான். பட் என் பையனுக்கு டெவல் இஸ் வெயிட்டிங் ஸ்ருதிஹாசன் பாடினேன், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் லைக் டெய்லி அட்லீஸ்ட் 1 or 2 அவன் பார்ப்பான்.
டாடா சாங் கேட்டு பார்ப்பான். ஸோ அவன் கூட நான் கேட்டு எனக்கும் அந்த பாட்டு பிடிச்சிருச்சு ரொம்ப. பிகாஸ் த கம்போசிங் ஆஃப் த சாங் இஸ் வெரி குட். தென் YMCனா தட்ஸ் த ஃபர்ஸ்ட் சாங் வி கம்போஸ். அதனால இது கொஞ்சம் ரொம்ப சூப்பர் சாங். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். த ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் த சாங் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஒரு இன்டென்ஸான சாங்கு, பட் it can be a dance number also. And I asked Lokkesh, can we do some promotional video or dancing video on that? ட்ரை பண்ணிருக்கலாமே என் கூட. இல்லை சார் படத்தோட மூடு மாறிடும் வானான்னு சொன்னாங்க. இல்லை அந்த ஆண்ட்ரியா சாங்கில் கூட கேட்டேன் லோகேஷ். நான் அவரை படத்தில் கூலஸ் கூட போட இல்லைங்க சீரியஸ்லி. நீங்கள் படத்தில் படத்தில் 3 காப்பு இருப்பாங்க. 3 காப்பும் கூலஸ் கிடையாது. இல்லை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யாருமே கூலஸ் போடுவேன். ஏன் எதனால? இஸ் தேர் எனி பாயிண்ட் தட் ஐ பர்சனலி ஃபீல் இப்போ அந்த கூலஸ் போட்டு நடிக்கும்போது அது ஒரு ஸ்டைலிஷ் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிங் வெளில வந்துடும். அது the intention of the ரெண்டாவது அந்த character கண்ணோட இன்டென்ஸ் தெரியாமலே இருக்கும் இல்லையா. ஐ வாண்ட் டு பி எவ்ரிஒன் இன் தி இன்டென்ஸ் கேரக்டர். ஸோ ஐ அவாய்டட் கூலஸ் கம்ப்ளீட்லி ஃபார் யாருமே கிடையாது. யாரும் போடல. தெய்வமே சூப்பர். மேம் இப்போ நீங்கள் சொல்லுங்க. வெரி கூல், சூப்பர் கூல். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு I think it's a toss up between Devil is Waiting and Tamagu. Yeah, between those two. Yeah, எனக்கு I think Devil is Waiting, as Naveen said, actually நீங்கள் அந்த ஒரு வெஸ்டர்ன் ட்ரம்ஸ் பீட்டில் பார்த்தாலே டிண்டக்கு டக்கு டிண்டக்கு டக்கு டிண்டக்கு அது அப்படின்னு ஒரு லேயர் போயிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு கரகாட்டம் லேயர் போயிட்டு இருக்கும். And then suddenly it breaks into like EDM and it's weird, எங்கேயோ போயிட்டு வரும். So it has a lot of layers. And the other one I feel like it's a good blend between the two languages. அது ஐ திங்க் இப்போ காவாலா அந்த மாதிரி ஒரு மனசுலாயோ அந்த மாதிரி மனசுலாயோ மாதிரி இட்ஸ் a blend of two languages. இந்த மாதிரி சாங் நான் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை. அண்ட் Andre has done a phenomenal job இதில். ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆல்சோ ஸ்ருதி ஆல்சோ ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. பட் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கனா சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாங் இல்லை அது வந்து கனா பாடுறது ஜோனிட்டா பாடின சாங். லைக் செம்ம மெலோடி. அது கூட செம்ம பாடிருப்பாங்க. நீங்கள் ஆப்ஷன் கேட்டதுனால தான் இது. நீங்கள் வந்து எத்தனை சாங் பிடிக்கும் கேட்டால் நான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேவரட் நான் ரிப்பீட்டடாக கேட்குறது ஒன்று அப்படி இருக்கும். அதுக்காக கேட்டேன் நான். ஓகே, ஸோ மேம் நீங்கள் தான் இப்போ ஃபைனலி எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் மட்டும் வேறவா சொல்ல போகிறேன். டெவில் இஸ் வெயிட்டிங் தான். ஆமாம், அந்த சாங் அது ஒரு மேஜிக்காக இருக்கும். அந்த மூட் இருக்குல்ல, அது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஸ்டெப் போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அது. ஸோ பீட்ஸ் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே பிடிச்சிருக்கு. ஓகே, தென் கனா சாங் எனக்கு பிடிக்கும் பிகாஸ் நான் அதில் இருக்கேன். இட்ஸ் குட் சாங். இந்த ஜோனிட்டா வந்து எப்பவுமே பிச் ரொம்ப ஹை இருக்கும் அவங்க பாடல. பட் இதில் இந்த சாங்கில் ரொம்ப ரொம்ப மெலோடியஸாக பாடிருப்பாங்க. இப்போது பேசிக்கலி த்ரில்லர் அண்ட் இது மாதிரி சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து ஓடிடியில் தான் நம்ம பார்க்குறது உண்டு. ஸோ இதை தாண்டி ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி நம்ம வந்து தியேட்டருக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, தட்ஸ் ஃபினாமினல் அகேன். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் வந்துச்சு சார்? இது ஏன் தியேட்டரில் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான் இது. ஏன் அப்படின்னா இதில் ஒரு ஒரு 40 minutes ஒரு போர்ஷன் இருக்குது. யூ நீட் டு வாட்ச் இன் தியேட்டர். If you watch in OTT, definitely you will feel bad for that. நம்ம ஓடிடியில் தியேட்டரில் மிஸ் பண்ணுறோன்னு கண்டிப்பாக நீங்கள் அனுப்பிங்க. பிகாஸ் அது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். யூ நெவர் விட்னஸ் திஸ் பிஃபோர். அது உங்களுக்கு தியேட்டர் தான் அது எக்ஸாக்டான லொக்கேஷன் நீங்கள் அந்த படம் பார்க்குறதுக்கு. வீடு இல்லை. ஸோ நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த ஒரு பாயிண்ட்டை? மோஸ்ட்லி த்ரில்லர்ஸ் இஸ் ஃபில்ட் வித் டோட்டல் டெக்னிக்காலிட்டி இல்லையா. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் அபிராமி பிஃபோர் சொன்ன இன்டர்வியூஸில் நான் யோசித்து பார்த்தேன், அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு த்ரில்லர் பார்க்கும்போது ஒரு டைரக்டர் பர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். ஒரு டைரக்டர் அப்படி என்ன தான் பண்ணி வச்சுருக்காரு, சரி டீகோட் பண்ணலான்னு சொல்லி. பட் ஐ திங்க் செகண்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது ஒரு ஆடியனாக நீங்கள் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு. ஐம் ஷுர் தட் பை த எண்ட் த ஃபிலிம் வில் த்ரில் யூ அண்ட் மேக் யூ வாட்ச் அகெயின். அப்போது லைக் டைரக்டர் வாட் ஆல் ஹி மென்ட், ஒரு ஷார்ட்டில் ஒரு ஆக்டர் கொடுத்த ஒரு ஸ்மால் நுவான்சஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே லைக் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஃபிகர் அவுட். யா மேம், டு யூ ஹேவ் எனிதிங் டு ஜஸ்டிஃபை அஸ் இன் இந்த விஷயத்தில்? ஐ திங்க் ஓடிடியில் பார்க்குறதோட ஒரு மெயின் கன்வீனியன்ஸ் என்ன, நம்ம அப்போ பாஸ் பண்ணி பிரேக் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறோன்னா டக்குன்னு அதை பார்க்கலாம். அது ஓகே, அதெல்லாம் கூட இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பாஸ் பட்டனே ஞாபகத்து வராது.
யூ won't திங்க் ஆஃப் த பாஸ் பட்டன். அந்த கன்வீனியன்ஸ் உங்களுக்கு தேவையே இருக்காது. அண்ட் வீட்டிலனா கரண்ட் போகலாம், கரண்ட் போச்சுன்னா நம்மளுக்கு கோவம் வரும். இந்த தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கரண்ட் எல்லாம் போகாது, நல்லா ஃபுல்லாக ஜாலியாக ஏசியில் உட்காந்து நல்லா எட்ஜ் த சீட்டில் உட்காந்து பார்க்கலாம். அந்த பாஸ் பட்டன் எல்லாம் மறந்துட்டு நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஒரு கோக் குடிச்சிட்டு. மாஸ்க் மேன் அப்படிங்கிறது வந்து மாஸ்க் ஹியூமன்ங்கிறது நிறைய படங்களில் வரும். ஓகே, அது வந்து ரிவீல் பண்ணுறது கடைசியாக வந்து ரிவீல் பண்ணுவாங்க, இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கேயாவது ஒரு மிடில் வந்து ரிவீல் ஆகும் ஆடியன்ஸ்க்கு. பட் இது வந்து இந்த கதையை வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயம், அதுவே அது தெரியுது எங்களுக்கு. ஸோ இது வச்சதுக்கான காரணம் என்ன? அதுக்கு அது வேற யாராக கூட இருக்கலாம், வேற ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். ஸோ இது ஏன் அது வந்திருக்கு? அந்த மாதிரி மாஸ்க் மேனாக ஒரு மாஸ்க் ஹியூமனாக ஏன் இருந்திருக்கு? இல்லை இந்த மாஸ்க் மேன் தான் கதையை ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? இருக்கலாம் தான் சொல்கிறேன். அதான் நீங்கள் பழைய வேறு ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து எல்லா ஃபிலிம்ஸில் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அது கிடையாது. there is something else hidden inside. Okay, the focus, see, we have director நாங்கள் plot சொல்லிட்டோம், ட்ரைலர்லேயே சொல்லிட்டோம். Actually, why is wearing the mask is a story for him. For him, of course, like ஒருத்தங்க camouflage பண்றாங்க அப்படின்னா this is just to do something else. அவங்க வேற ஏதோ பண்றதுக்காக இதை மறைக்கிறாங்கன்னு இருக்கு. பட் இந்த ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு நான் கேட்குறேன். இவர் தான் மெயின். ஓகே, அது மாஸ்கிங்காக வைக்கணுங்கிறது தான் அந்த கதையே, அதை சுற்றி தான். ஓகே, ஃபைன். ஸோ ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது 11 படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குழுமத்தில் வந்து தயாராகிடுச்சு அண்ட் தேட்டருக்கு வரப்போகுது. வாட் வுட் யூ லைக் டு சே டு த ஆடியன்ஸ் இன் ஆர்டர் டு woo them and to make them watch this movie? இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இது ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு இந்த படத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இம்பேக்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட்டாக இருக்கும் இல்லையா? அது வந்து இந்த படம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன வந்துச்சோ படத்தில் ட்ரெய்லரில் அது அப்படியே உங்களுக்கு ஃபிலிமில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ யூ won't be disappointed. நன்றி. Thank you. ஸோ இன்னைக்கு 11 படக்குழுவினருடன் ஒரு ஜாலியான என்டர்டெய்னிங்கான ஒரு சூப்பர் எனர்ஜெட்டிக்கான இன்டர்வியூ பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, this is Anchor Nandini Arvind signing off. நன்றி, வணக்கம்.